Dear friends, welcome to the channel. We are Western Educators. நான் சுரேஷ்குமார். இந்த வீடியோவில் நாம் கீப்பிங் குவைட் போயம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் poem reading, poem explanation, tone, theme and message, poetic devices and important questions பார்க்க போகிறோம். தென் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். இது 12th சிலபஸில் வர சிபிஎஸ்சியோட 12th சிலபஸில் வர ஒரு poem. Now reading. Now we will count to 12 and we will all keep still. For once on the face of the earth, let's not speak in any language. Let's stop for 1 second and not move our arms so much. It would be an exotic moment without rush, without engines. We would all be together in a sudden strangeness. Fishermen in the cold sea would not arm whales, and the men gathering salt would look at his hurt hands. Those who prepare green wars, wars with gas, wars with fire, victory with no survivors, would put on clean clothes and walk about with their brothers in the shade doing nothing. What I want should not be confused with total inactivity. Life is what it is about. I want no truck with death. If we were not so single minded about keeping our lives moving and for once could do nothing, perhaps a huge silence might interrupt this sadness of never understanding ourselves and of threatening ourselves with death. Perhaps the earth can teach us as when everything seems dead and later proves to be alive. Now I will count up to 12 and you keep quiet and I will go. இந்த poem வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்ற ஒரு கீவேர்டு. இன்ட்ராஸ்பெக்ஷன் தான் இந்த போயமுடைய ஒரு கீவேர்ட். இப்போது எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம். Now we will count to 12 and we will all keep still அப்படின்றாரு. நம்மக்கிட்ட என்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு அப்படின்னா, நவ் வி வில், வீன்னு அவரையும் சேர்த்துக்கிறாரு, அதாவது ஹியூமன் பீயிங். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறார் அப்படின்னா, நான் ஒரு 12 வரைக்கும் எண்ணறேன், நம்ம எல்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அமைதியாக இருக்கலாம், we will all keep still அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 12 நம்பரை ஏன் யூஸ் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அந்த 12னுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு நாளில் 12 மணி நேரம், அதாவது 24 மணி நேரத்தில் பாதி 12 மணி நேரம். ஏன் அந்த பாதியை சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பாதியில் தான் நம்ம எல்லாத்தையும் செய்கிறோம் இல்லைங்களா. மீதி அந்த 12 மணி நேரத்தில் என்ன பண்ணுறோம், சாப்பிட்றது, தூங்குறது, இது எல்லாமே வந்து அந்த 12 மணி நேரத்தில் போகுது. மீதி 12 மணி நேரத்தில் தான் நம்ம வந்து வெளியே செலவு பண்ணுறோம், நம்மளுடைய வேலைகளில் செலவு பண்ணுறோம். ஸோ அந்த 12 மணி நேரத்தை குறி வச்சு தான் சொல்கிறாரு இந்த 12 அப்படிங்கிற நம்பரை. இன்னொரு மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மந்த்ஸ் பார்த்திங்கன்னா 12 மந்த்ஸ் இருக்குது. தென் ஒருத்தர் வந்து எப்போ வந்து உண்மையிலே வந்து அவனாக யோசிக்க ஆரம்பிப்பான், ஒரு மனுஷன் எப்போ அவனாக யோசிக்க ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் ஜென்ரலாக சொல்ல போகும்போது 12 ஏஜுக்கு அப்புறம் தான். 12 வரைக்குமே வந்து ஒரு அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்குற பிள்ளையாவோ, இல்லை தான் சுயமாக யோசித்து சிந்திச்சு செய்யாமல் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருப்பாங்க. பட் 12க்கு அப்புறம் தான் சிந்திச்சு சொந்தமாக முடிவெடுக்கிற ஒரு நிலைமை யாருக்குமே வரும் இல்லையா. ஸோ அந்த 12, அதுதான் அந்த 12னுடைய சிக்னிஃபிகன்ஸ். ஸோ 12க்கு இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த 12 நம்பர் எடுத்துக்கலாம், அதாவது ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு, நான் 12 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறேன், நம்ம எல்லாம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. For once on the face of the earth, let's not speak in any language. Let's stop for 1 second and not move our arms so much அப்படின்னு 2 ரெக்வெஸ்ட்டை வைக்கிறாரு நம்மக்கிட்ட. முதல் ரெக்வெஸ்ட் என்ன வைக்கிறாரு அப்படின்னா, for once on the face of the earth. அதாவது இந்த 2 ரெக்வெஸ்ட்டுமே எங்கே நடக்க போகுது அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய முகத்தில் அப்படின்றாரு. ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஃபேஸ் ஆஃப் த எர்த்னு ஏன் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு இப்போ மனுஷங்க இருக்கோம் இல்லையா, இந்த மனுஷனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க, நிறையா கண்ட்ரீஸ் இருக்காங்க, நிறைய கலர்ஸ் இருக்காங்க. முதல்ல ஆண், பெண், தமிழன், கர்நாடகாக்காரங்க, தெலுங்கன்,
கனடாவில் வசிக்கிறவங்க, யூஎஸ்ஏல வசிக்கிறவங்க, ஜப்பானில் வசிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இந்த நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புளில் எது டிஃபர் பண்ணி காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாடி கிடையாது. அவங்களுடைய பாடியில், ஃபிசிக்கல் பாடியில் கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானே இருக்கும். ஃபிசிக்கல் பாடி சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஆனால் எது சேஞ்ச் பண்ணி காமிக்கும், ஒரு ஒரு மனுஷனையும் எது யூனிக்காக காமிக்கும் அப்படின்னா, அவனுடைய ஃபேஸ் தான் யூனிக்காக காமிக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபேஸ் ஆஃப் த எர்த்னு சொல்லும்போது லேண்ட் பார்ட்டை நம்ம சொல்லலாம். ஏன்னா லேண்ட் பார்ட்டில் தான் நாம் வசிக்கிறோம். நம்ம தான் வந்து யோசித்து சிந்திச்சு அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து சிக்ஸ்த் சென்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அந்த சிக்ஸ்த் சென்ஸை யூஸ் பண்ணி நம்ம தான் நிறைய விஷயங்கள் செய்கிறோம். ஒரு டைகரால் செய்ய முடியாததை, ஒரு சீட்டாவால் செய்ய முடியாததை, ஒரு மங்கினால் செய்ய முடியாததை, ஒரு ஸ்குரில்னால் செய்ய முடியாத நிறைய விஷயங்களை நாம் செய்கிறோம். ஒரு பேர்ட்னால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த நாம் செய்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஃபேஸ் ஆஃப் த எர்த், லேண்ட் பார்ட் ஆஃப் த எர்த். ஸோ லேண்ட் பார்ட் ஆஃப் த எர்த்தை தான் இவர் என்னன்னு சொல்கிறாருங்க அப்படின்னா, ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எங்கே இருக்கிறவங்கள சொன்னார் அப்படின்னு புரிஞ்சிச்சா? ஸோ ஃபேஸ் ஆன் த எர்த்னால் நம்ம லேண்ட் பார்ட்டில் வசிக்கிற மக்களை சொல்கிறாரு. இந்த மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் முதல்ல. என்ன கோரிக்கை அப்படின்னா, லெட்ஸ் நாட் ஸ்பீக் இன் எனி லாங்குவேஜ் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு. இந்த போயம் பார்த்தீங்கன்னா, பாப்லோ நெருடாவை பொறுத்த வரைக்கும் அவரோட போயமை ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். லாங்குவேஜ் யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்ளம் தான் சொல்கிறாரு. இந்த உலகத்தில் 2 ப்ராப்ளம் தான் சொல்கிறாரு. என்ன ப்ராப்ளம் சொல்கிறாரு முதல்லனா, ஃபஸ்ட் ஒன், லாங்குவேஜை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த லாங்குவேஜுமே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறாரு. ஏன் எந்த லாங்குவேஜுமே யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா, அந்த லாங்குவேஜ் தான் ஒரு ஹியூமன் பீயிங்கை இன்னொரு ஹியூமன் பீயிங் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் மூலயமா வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லாங்குவேஜ் மூலயமா கம்யூனிகேட் பண்ணுறதுனால தான் நம்ம நிறைய விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுறோம். நீ வேறு நான் வேறேன்னு சொல்கிறோம். லாங்குவேஜ்னால நம்மளை பிரிச்சுக்கிறோம். டெரிட்டரிஸ்னால நம்மளை பிரிச்சுக்கிறோம். கண்ட்ரீஸில் நம்மளை பிரிச்சுக்கிறோம். ஆண் பெண்ணுன்னு பிரிச்சுக்கிறோம். ஸோ பிரிவினைக எல்லாமே உருவாகிறதுக்கு எது காரணமாக இருக்குது, பேசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அப்படின்னா, லாங்குவேஜை தான் நினைக்கிறாரு. ஸோ அவர் எதை வலியுறுத்துறாரு அப்படின்னா, லாங்குவேஜ் பேச வேணாம், லெட்ஸ் நாட் ஸ்பீக் இன் எனி லாங்குவேஜ் அப்படின்றாரு. எந்த லாங்குவேஜுமே பேச வேணாங்கிறாரு. அப்படி எந்த லாங்குவேஜுமே பேசாமல் போகிற பட்சத்தில் நம்மளாம் என்ன ஆகிடும் அப்படின்னா, எந்த லாங்குவேஜையும் யூஸ் பண்ணலை அப்படின்னா, தேர் இஸ் நோ தெலுங்கன், தமிழன், கன்னடன், ஹிந்திக்காரங்க அப்படின்னு யாருமே கிடையாது. எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு ஆகிடும் இல்லைங்களா? அடுத்த கோரிக்கை என்ன வைக்கிறாருன்னா, லெட்ஸ் ஸ்டாப் ஃபார் 1 செகண்ட் அப்படின்றாரு. அட்லீஸ்ட் ஒரு செகண்டுன்னு ஒரு இங்கே மென்ஷன் பண்ணுறது, நம்ம ஒரு செகண்ட் நம்ம டைமாக எடுத்துக்கணுன்னா அது ஜஸ்ட் லைக் தட் போயிடும் இல்லையா? ஒரு செகண்ட்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இந்த யூனிவர்ஸினுடைய டைமை கம்பேர் பண்ணுங்கள், இந்த ஏர்த்தினுடைய டைமை கம்பேர் பண்ணுங்கள். இந்த 1 செகண்ட் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸினுடைய டைமை கம்பேர் பண்ணும்போதோ, இல்லை ஏர்த்தினுடைய டைமை கம்பேர் பண்ணும்போதோ ரொம்ப அதிகமான வருஷங்கள் இல்லையா? ஸோ ஆனால் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் நீ என்ன பண்ணு, நாட் மூவ் அவர் ஆர்ம்ஸ் ஸோ மச் அப்படிங்கிறாரு. அந்த ஆர்ம்ஸை, நம்முடைய ஆர்ம்ஸை ஸோ மச் அப்படின்றது தான் அங்கே விஷயமே. உன்னுடைய ஆர்ம் எதுக்காக இருக்குது அப்படின்னா, உன்னுடைய தேவைகளை செஞ்சுக்கிறதுக்காக இருக்குது. முக்கியமாக அதுக்கு தான் வந்து நம்ம நேச்சர் வந்து நம்மளை அப்படி படைச்சிருக்கு. ஒரு ஹேண்ட் எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்மளை க்ளீன் பண்ணிக்கிறதுக்கும், நம்மளுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கும், நம்மளுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கும் தான் இந்த ஹேண்ட் நமக்கு இருக்குது இல்லையா? ஆனால் இந்த ஹேண்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது இன்னொரு விஷயம். ஹேண்டை வச்சு நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் செய்கிறோமா, நமக்கான தேவைகளை மட்டும்தான் செஞ்சுக்கிறோமா அப்படின்னா, இன்றைக்கி அப்படி கிடையாது. இந்த ஹேண்டை வச்சு தான் நம்ம எல்லா டிஸ்ட்ரக்ஷனையும் செய்கிறோம் இல்லையா? எல்லா அழிவுகளும் நடக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய கையாக தான் இருக்குது. எல்லா ஃபார்முலா உருவாகிறதுக்கான காரணம் நம்ம கை தான். எல்லா வெப்பன் உருவாகிறதுக்கான காரணம் நம்ம கை தான். ஒரு என்ஜின் உருவாகிறதுக்கு காரணம் நம்ம கை தான். ஸோ ஹேண்டு. ஆனால் இதே ஹேண்ட் இருக்கிற மற்ற உயிரினங்கள் எதுவுமே வந்து டிஸ்ட்ரக்ஷனை அதனுடைய ஹேண்டால் மற்ற உயிரினங்களுக்கு டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்துறது கிடையாது. ஆனால் நாம் ஏற்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறாரு போயிட்டு, லெட்ஸ் நாட் மூவ் அவர் ஆர்ம்ஸ் ஸோ மச் அப்படின்றது. அந்த ஸோ மச்ன்றது தான் உன்னுடைய தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோ உன்னுடைய கையை. லைக் ஆல் த அதர் அனிமல்ஸ், மற்ற அனிமல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுதோ அந்த மாதிரி. இங்கே ஆர்ம்ஸுங்கிறத நம்ம கையினும் எடுத்துக்கலாம். இன்னொன்று, ஆர்ம்ஸுங்கிறது வெப்பனாகவும் நம்ம இது எடுத்துக்கலாம். இது வந்து பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தைக்கு 2 மீனிங் சொல்கிறது. ஸோ 2 மீனிங்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். வெப்பனையும் யூஸ் பண்ணாமல்
கையை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த 2 விஷயத்த நம்மள அறிவுறுத்துறாரு. ஒன்று லாங்குவேஜை யூஸ் பண்ண வேணாம், இன்னொன்று ஆர்ம்ஸ் யூஸ் பண்ண வேணாம். லாங்குவேஜையும் ஆர்ம்ஸையும் யூஸ் பண்ணாத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்றதான் அடுத்த ஸ்டான்ஸால சொல்கிறாரு. அடுத்த ஸ்டான்ஸால சொல்கிறாரு, இட் வுட் பி அன் எக்ஸாட்டிக் மொமெண்ட் அப்படின்றாரு. இட் வுட் பி அன் எக்ஸாட்டிக் மொமெண்ட். எக்ஸாட்டிக் மொமெண்ட் அப்படின்னா என்னென்னா, நமக்கு பரிச்சயமில்லாத ஒரு மொமெண்ட் அப்படின்றது தான் எக்ஸாட்டிக். எக்ஸாட்டிக் அப்படின்றதுனுடைய லிட்டரரி மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபாரின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். அப்படி நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம் எதுன்னா, நம்ம பேசாமல் இருக்கிறதும், நம்மளுடைய ஆர்ம்ஸை நமக்கு தவிர வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நம்ம செஞ்சதே கிடையாது இல்லையா? ஸோ அதை செய்யும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாட்டிக் மொமெண்ட் உருவாகும். ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு மொமெண்ட் உருவாகும். அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்னா, வித்தவுட் ரஷ், வித்தவுட் என்ஜின்ஸ். ஸோ நமக்கு கம்யூனிகேஷனே இல்லை அப்படின்ற பட்சத்தில், கம்யூனிகேஷனே இல்லைன்ற பட்சத்தில் என்ன நடக்க போகுது? எதுக்கு நம்ம வந்து ஓட போகிறோம்? எதுக்கு நம்ம வந்து கையை யூஸ் பண்ண போகிறோம்? எதுக்கு லாங்குவேஜை யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணாத பட்சத்தில் ரஷ்ஷே இருக்காது. எந்த ஒரு ரஷ்ஷுக்குமே நீ வந்து உடன்பட மாட்ட. அண்டு எந்த ஒரு என்ஜின்ஸும் இருக்காது. என்ஜின்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறாருன்னா, எவ்ரி மெஷினரி, எல்லா மெஷினரியுமே சேர்த்து தான் இங்கே வந்து என்ஜின் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு என்ஜின்னா ஒரே ஒரு என்ஜினை பற்றி பேசல, இந்த உலகத்தில் யூஸ் பண்ணுற எல்லா மெஷின்ஸை பற்றியும் சொல்கிறாரு. எல்லா மெஷின்ஸும் என்ன ஆகிடும்? ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா நம்ம ரஷ் பண்ணுறது நம்மளுடைய லாங்குவேஜ்னால தான் ரஷ் பண்ணுறோம். சீக்கிரம் வா போ அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணுறோம் இல்லையா? அது இல்லாமல் கையை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மெஷின்ஸை இயக்குறோம், லாரிஸை ஓட்டுறோம், பஸ்ஸை ஓட்டுறோம், என்னென்னவோ பண்ணுறாங்க. எதை வச்சு? கையை வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன ஆகிடும்? ஸ்டாப் ஆகிடும். அப்படி ரஷ் இல்லாமல், என்ஜின்ஸ் இல்லாமல் வர ஒரு சிச்சுவேஷனை தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸாட்டிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாட்டிக் மொமெண்ட் உருவாகும். அந்த உருவான பிறகு we would all be together, நம்ம எல்லாருமே என்ன ஆகிடுவோம்? ஒன்றா வந்துடுவோம், ஒன்றா மாறிடுவோம். we would all be together அப்படின்னா we would all be together. அந்த we அப்படிங்கிறது யார் இங்கே? இப்போ ஃபஸ்ட்டு நவ் வி வில் கவுண்ட் அப் டு 12 அப்படின்னு சொல்கிறது, கவுண்ட் டு 12ன்னு சொல்கிறது யாருன்னா ஹியூமன் பீயிங்கை சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஆல் பி டுகெதர் அப்படின்னு சொல்கிறது வெறும் மனுஷங்களை சொல்ல, லாங்குவேஜையும் வெப்பன்ஸையும் நம்மளுடைய கைகளை நமக்காக மட்டும் யூஸ் பண்ணின்னு மற்ற எதுக்காகவும் யூஸ் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற நேச்சர் உருவாக்கின மற்ற அனிமல்ஸ் மாதிரி நாமும் சேஞ்ச் ஆகிடுவோம். நாமளும் அந்த அனிமல்ஸும் ஒன்றாயிடுவோம். எவ்ரி ஒன் வில் பி டுகெதர். நம்ம எல்லாருமே ஒரே விஷயமா ஆகிடுவோம். இந்த நேச்சர்னால் படைக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வி வுட் ஆல் பி டுகெதர். எப்படி நம்ம ஒன்றாகும் அப்படின்னா, இன் எ சடன் ஸ்ட்ரேஞ்ச்னஸ்ன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது இல்லையா? அதுதான் வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. அதை தான் என்ன சொல்கிறாருன்னா இங்கே சடன் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு சடன் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நடக்கும்போது என்ன நடக்கும்னா, ஃபிஷர்மென் இன் த கோல்டு சி வுட் நாட் ஆர்ம் வேல்ஸ். ஃபிஷர்மென் இன் த கோல்டு சி என்ன பண்ணுறாங்க? கோல்டு சி அப்படின்னா என்னென்னா, இங்கே கோல்டு அப்படின்றது எக்ஸ்ப்ரெஷன்லெஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லைன்னா தான் நம்ம என்ன சொல்லணும்னா கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சீக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை. நீ போட் எடுத்துன்னு போனாலும் அதே மாதிரி தான் இருக்கும், ஷிப்பை எடுத்துன்னு போனாலும் அப்படி தான் இருக்கும், நம்ம நீந்தி போனாலும் அப்படி தான் இருக்கும். கடலினுடைய நேச்சர் மாறாது இல்லையா? அதுதான் கோல்டு சி. நீ வந்து அடிபட்டிருக்கன்றதுக்காக உனக்கிட்ட வேறு மாதிரி நடந்துக்காது, நீ பணக்காரன்றதுக்காக உங்ககிட்ட வேறு மாதிரி நடந்துக்காது, நீ ஏழைன்றதுக்காக உங்ககிட்ட வேறு மாதிரி நடந்துக்காது. ஸோ அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன் மாறாது. அதனால தான் அது என்னன்னு சொல்கிறாருன்னா கோல்டு சி அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் அதனுடைய நேச்சர் கோல்டு. ஸோ ஃபிஷர்மென் இந்த கோல்டு சி வுட் நாட் ஆர்ம் வேல்ஸ்ன்னு சொல்கிறார். ஃபிஷர்மென் எதுக்காக போகிறாங்க சீக்கு? அந்த காலத்தில் ஒரு காலத்தில் எதுக்காக போனாங்க அப்படின்னா, ஓரமாக வாழுற மக்கள் வந்து அவங்களுடைய உணவுக்கு தேடி மீன் பிடிக்க போனாங்க. அவங்களோட உணவை தேடி தான் போனாங்களே தவிர அவங்க அது கமர்ஷியலாக ஆக்கலை, அதை அவங்க விற்க ஆரம்பிக்கல. ரொம்ப கணிசமான மீனை பிடிச்சின்னு வந்தாங்க, தேவைக்கான மீனை பிடிச்சின்னு வந்தாங்க, சாப்பிட்டாங்க. மீதி இருக்கிறது தான் என்ன பண்ணாங்க? காசுக்கு விற்றுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி இந்த பாப்புலேஷன் அதிகமானதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உணவுனுடைய தேவை அதிகமாகி போச்சு. உணவுனுடைய தேவை அதிகமானதுனால கடலுக்குள்ளே
மெஷின் போட்ஸ் போகுது. மெஷினரி போட்ஸ் போயிட்டு கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்துன்னு வருது. இந்த மீன், அந்த மீன் அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன குட்டிங்க, பெரிய மீன் எல்லாத்தையும் சரிசமமா புடிச்சு கடலுடைய கரைக்கு எடுத்துன்னு வராங்க, கொல்றாங்க. அத பத்தி யாருமே கவலைப்படுறதில்ல. எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ்க்காக நடக்குது. வேற எதுக்காகவுமே கிடையாது. ஸோ, அப்படி எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாம இருக்கிற கடல் மேல போயிட்டு, இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, வேல்ஸை சாகடிக்கிறான். வேல்ஸ்ன்னு இங்கே எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா கடல் உயிரினத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ தனக்காக கடல் உயிரினத்தை போயிட்டு சாகடிக்கிற அந்த ஒரு நிலைமை மாறிடும். அதை வந்து ஃபிஷர்மேன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த 2 லைனில். ஃபிஷர்மேன் இன் த கோல்டு சி வுட் நாட் ஆர்ம் வேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் த மேன் கேதரிங் சால்ட் வுட் லுக் அட் ஹிஸ் ஹர்ட் ஹேண்ட்ஸ். இது முக்கியமான வேர்ஸு பாருங்கள். அந்த மேன் கேதரிங் சால்ட்டு. இங்கே சால்ட் அப்படின்னா எதை எடுத்துக்கலாம்னா உப்பு தெரியும் இல்லையா? உப்பை சேகரிக்கிறவங்களுடைய கை வந்து அந்த கெமிக்கல்னால் அடிபட்டிருக்கும் நிறையா. ஆனால் அதெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க சம்பாதிக்க முடியாது இல்லையா? அதனால் அதை அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ கையில் வந்து ஹர்ட் ஆகிடும். அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து தடுக்கப்படும் சொல்கிறாரு. ஒரு வேலையை செய்கிறது தடுக்கப்படும். அது வேலையாக செய்கிறாங்க. உப்பை சேகரிக்கிறது வேலையாக செய்கிறாங்க. அந்த வேலையாக செய்கிறது தடுக்கப்படும். இதுதான் வந்து சிம்பிளாக அந்த வேர்ட்ஸ் சொல்கிறது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற மீனிங் பார்த்திங்கன்னா, கேதரிங் சால்ட் அப்படின்னா என்னென்னா, கேதரிங் ஃபுட்டு, கேதரிங் நெசசிட்டி. நமக்கு தேவை எது? நம்ம தேவையை சேகரிக்கிறதுக்காக. நம்மளுடைய தேவை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு பேசிக்கான தேவை எதுன்னா உணவு, இருப்பிடம், உடை இல்லையா? இது 3 தான் பேசிக்கான தேவை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மனிதன் வந்து உணவு, இருப்பிடம், உடை இது 3 மட்டும் தான் தேடுறானா அப்படின்னா கிடையாது. அவன் அதையும் தாண்டி சேகரிக்கிறான். நிறைய விஷயம் பணம் சேகரிக்கிறான். உணவு மட்டும் இல்லாமல், உடுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல், தங்கறதுக்கு இடம் மட்டும் இல்லாமல் 10 இடம் வேணும், நிறைய உடை வேணும், நிறையா சேகரிக்கிறான் இல்லையா? அவன் சேகரிக்கிற விஷயங்கள், அவன் சேகரிக்கிற அந்த ப்ராசஸில் யாருக்கு கஷ்டம் நடக்குது, யாருக்காவது துன்பத்தை கொடுக்குறோமா, யாராவது நம்மளால் பாதிக்கப்படுறாங்களா, இந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கான விஷயங்களை தேடுறான். அவனுக்கான உணவை அவன் தேடுறான். அதுதான் கேதரிங் சால்ட்டு. அப்படி சால்ட்டை கேதர் பண்ணும்போது அவனுடைய மனசு எந்தளவுக்கு அடிப்படுது, அவனுடைய உடம்பு எந்த அளவுக்கு கஷ்டப்படுது, அவன் எத்தனை பேரை கஷ்டப்படுத்துகிறான், இந்த மாதிரி எந்த விஷயத்தை பற்றியும் அவன் யோசிக்காமல் போயின்னு இருக்கான் இல்லைங்களா? அது எல்லாமே என்ன ஆகிடும்னு சொல்கிறாருன்னா ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாருன்னா, தோஸ் ஹூ ப்ரிப்பேர் க்ரீன் வார்ஸ், அதாவது நேரடியாக போரிடாமல் மறைமுகமாக போரிடுறத, உயிர்களை வந்து டைரெக்டாக கொல்லாமல் மறைமுகமாக கொள்றத க்ரீன் வார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் மூலயமா, நம்ம நாட்டுக்கு வந்து உணவை கொடுக்காமல் இருக்கிறது மூலயமா, தப்பான பெஸ்டிசைட்ஸை வந்து நமக்கு ப்ரமோட் பண்ணுறது மூலயமா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்கிறது க்ரீன் வார்ஸ்ன்னு சொல்லலாம். தோஸ் ஹூ ப்ரிப்பேர் க்ரீன் வார்ஸ். அப்புறம் இன்னொரு வார்ஸ் வித் கேஸை வந்து பரப்பி கொல்றது, மக்களை கொல்றது, ஃபயரை உண்டு பண்ணி மக்களை கொல்றது, இந்த மாதிரியான வார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த வார்ஸ் எல்லாமே என்ன பண்ணப்படுன்றாரு, தடுக்கப்படுன்றாரு. எப்போ அந்த 2 விஷயத்தை யூஸ் பண்ணாதப்போ. அந்த வார்ஸ் எங்கே லீட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், விக்டரி வித் நோ சர்வைவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு வெற்றி கிடைக்கும், அந்த வார்னால் வெற்றி கிடைக்கும். ஆனால் அதை கொண்டாடுறதுக்கு யார் இருக்க மாட்டாங்க, எந்த ஒரு சர்வைவர்ஸும் இருக்க மாட்டாங்க, மீதி யாருமே மக்கள் இருக்க மாட்டாங்க. அப்படி மக்கள் இல்லாத ஒரு விக்டரியை தான் அவன் என்ன பண்ணுவான், அந்த வார்க்கு போகிறவங்க அடைவாங்க. அப்படிப்பட்ட வார்மாங்கர்ஸு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ என்ன பண்ணுவாங்க, லாங்குவேஜை யூஸ் பண்ணாத பட்சத்தில், அவங்களுக்கு ஆர்ம்ஸ் கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வுட் புட் ஆன் க்ளீன் கிளாத்ஸ். புட் ஆன்னா உடுத்துறது இல்லையா? ஸோ அவங்க எதை உடுத்திப்பாங்கன்னா, சுத்தமான துணியை உடுத்திப்பாங்க. அது என்ன சுத்தமான துணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய துணி நிறைய கரைப்பட்டிருக்கும். கரைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஆர்மியில் சேர் கரையோ அப்படிலாம் இல்லை. அவங்க நிறைய பேர் கொன்று இருப்பாங்க. அப்படிப்பட்ட கொன்னவங்களுடைய அந்த இரத்தக்கரை அவங்க மேலே இருக்கும் இல்லையா? அதான் இங்கே சொல்கிறாரு, அந்த இரத்தக்கரை படிஞ்ச துணியெல்லாம் வந்து தூக்கி தூரம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்தமான துணியை உடுத்திப்பாங்க. அவங்க சேஞ்ச் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி லாங்குவேஜையோ இல்லை வெப்பனையோ யூஸ் பண்ணாத பட்சத்தில் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும். அந்த பெரிய சேஞ்சை தான் என்னன்னு சொல்கிறாருன்னா இங்கே
க்ளீன் கிளாத்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க க்ளீன் கிளாத்ஸை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ட் வாக் அபவுட் வித் தியர் பிரதர்ஸ் இன் த ஷேட் டூயிங் நத்திங். வார் பண்ணிட்டு இருந்தவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, நடந்து போவாங்க, நிழலில் நடந்து போவாங்க. யார் கூட நடந்து போவாங்க? பிரதர்ஸ் கூட நடந்து போவாங்க. இங்கே பிரதர்ஸ்னு யாரை சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய பிரதர் கிடையாது, அவனை நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. இப்போ இந்த சடன் ஸ்ட்ரேஞ்ச்னஸில் எல்லாருமே ஒன்றாயிட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ எல்லாருமே யார் தான் இப்போது? பிரதர் தான். எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூடயும் சாதாரணமாக நடந்து போவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வாட் ஐ வாண்ட் ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்டு வித் டோட்டல் இன்ஆக்டிவிட்டி. இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா, கீப் குவாய்ட்டுன்னு சொல்கிறார் இல்லையா. இப்போ இந்த கீப் குவாய்ட்டுன்னு சொன்னதுனால நீங்கள் இதை வந்து டோட்டல் இன்ஆக்டிவிட்டியாக நினச்சிக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை செய்ய வேணான்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கூடாது. டோட்டல் இன்ஆக்டிவிட்டின்றது டெத்தை குறிக்கும், சரிங்களா? ஸோ இதை நான் வந்து டெத்தை ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இட் இஸ் நாட் அபவுட் டெத்து. இது டெத்தை பற்றின விஷயம் கிடையாது. இது வந்து டோட்டல் இன்ஆக்டிவிட்டி பற்றின விஷயம் கிடையாது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது எதை பற்றின்னு சொல்கிறாருன்னா லைஃப் இஸ் வாட் இட் இஸ் அபவுட். இதை வந்து லைஃப்னு சொல்கிறாரு. இது டோட்டல் இன்ஆக்டிவிட்டி கிடையாது, இதுதான் லைஃபு. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த நேச்சர் நமக்கு கொடுத்த லைஃப்பை நம்ம வாழ ஆரம்பிப்போம். அதாவது நேச்சுரலாக இயற்கையான இந்த லைஃபையே நம்ம அப்போ தான் வாழ ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மிஷின் தனமான வாழ்க்கை, இயந்திரத்தனமான வாழ்க்கையை விட்டுட்டு அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், உண்மையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து லைஃப் இஸ் வாட் இட் இஸ் அபவுட். ஐ வாண்ட் நோ ட்ரக் வித் டெத்து அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரக் வேணும்னா, அதாவது மெஷினரிஸ் வேணும்னா, ஆனால் அந்த மெஷினரிஸ்னால மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. மற்றவங்கன்னா ஹியூமன் பீயிங்கை மட்டும் சொல்லலை இவர், மற்ற எல்லாமே சொல்கிறாரு. ஒரு இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த ட்ரக்கு நமக்கு வேண்டாம், எனக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு போயட். அதுதான் சொல்கிறாரு, ஐ வாண்ட் நோ ட்ரக் வித் டெத் அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் வி வேர் நாட் ஸோ சிங்கிள் மைண்டட் அபவுட் கீப்பிங் அவர் லைவ்ஸ் மூவிங் அப்படின்னு சொல்கிறாரு. இது பார்த்திங்கன்னா, இஃப் வி வேர் நாட் ஸோ சிங்கிள் மைண்டட். இப்போ இது ஒரு கண்டிஷன், இமேஜினரி கண்டிஷன். இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை அப்படின்றது ஒரு கண்டிஷன் இல்லையா. நான் பறவையாக இருந்தால் பறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பறவையா அப்படின்னா இல்லை, அந்த மாதிரி தான். இப்போ இங்கே ஒரு கண்டிஷன் இவர் சொல்கிறாரு, இஃப் வி வேர் நாட் ஸோ சிங்கிள் மைண்டட் அப்படின்னு சொல்கிறது மூலிமா என்ன சொல்கிறாருன்னா, நாம் எல்லாருமே சிங்கிள் மைண்டடாக தான் இருக்கோம். சப்போஸ் சிங்கிள் மைண்டடாக இல்லாத பட்சத்தில், அப்படி சிங்கிள் மைண்டடாக இல்லாத பட்சத்தில் எந்த மாதிரியான சிங்கிள் மைண்டடாக நம்ம இருக்கோம் அப்படின்றதான் நெக்ஸ்ட் லைனில் சொல்கிறாரு, அபவுட் கீப்பிங் அவர் லைஃப்ஸ் மூவிங். நம்ம எதை பற்றி மட்டும்தான் நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கை போனால் போதும், நம்மளுடைய வாழ்க்கை நகரத்துக்கான எந்த வேலையை வேணாலும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிக்காமல் இருந்தோம்னா, அதுதான் சொல்கிறாரு, if we were not so single minded about keeping our lives moving and for once could do nothing. அட்லீஸ்ட் ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி, அவர் போய்ட்டு சொல்கிறாரு, நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா, அதாவது கீப்பிங் ஸ்டில், கீப் குவாய்ட் அப்படி இருந்தீங்கன்னா, for once could do nothing, perhaps a huge silence might interrupt அப்படின்னு சொல்கிறாரு, மைட் இன்டரப்ட் திஸ் சேட்னஸ் ஆஃப் நெவர் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் செல்ஸ். என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் யாரையுமே ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருக்கோம். அப்படி ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுன்றது இருக்கு இல்லையா, ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனா என்ன சொல்ல வராருன்னா, இந்த உலகத்தில் எல்லாமே இயற்கையினால் படைக்கப்பட்டவங்க தான், இதில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, இந்த மனுஷன் அந்த மனுஷன் கிடையாது, மிருகமும் மனுஷனும் வேறு கிடையாது, எல்லாருமே இயற்கையால் படைக்கப்பட்டவங்க அப்படின்ற ஒரு தாட்டு, அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வரும் அப்படின்னா, இந்த ஹியூஜ் சைலன்ஸில் வரும். அந்த ஹியூஜ் சைலன்ஸ் என்ன பண்ணுன்றாரு, இன்டரப்ட் பண்ணும் அப்படிங்கிறாரு. எதை இன்டரப்ட் பண்ணுமா, அந்த சேட்னஸ்னால் என்ன, வருத்தத்துக்குரிய அந்த செயல். எது வருத்தத்துக்குரிய செயல்னா, நாம் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்கோம் இல்லையா, அந்த வருத்தத்துக்குரிய செயல்
எப்போ நிறுத்தப்படும் அப்படின்னா இந்த ஹியூஜ் சைலன்ஸில் நிறுத்தப்படும். அண்ட் ஆஃப் த்ரெட்டனிங் அவர் செல்ஸ் வித் டெத்து. நாம் எதை வச்சு த்ரெட் பண்ணிக்கிறோம் நம்மளை, நம்ம எதுக்காக ஓடுறோம், நம்ம எதுக்காக சாப்பிட்றோம், நம்ம எதுக்காக எல்லாத்தையும் பண்ணுறோம், நம்ம எதுக்காக ஒருத்தருக்கு துரோகம் பண்ணுறோம், நம்ம எதுக்காக ஒரு மிருகத்தை கொல்கிறோம் அப்படின்னா எல்லாமே என்னோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு தான். நான் என்னோட உயிரை பாதுகாத்துக்கணும், என்னோட உயிர் போகாமல் இருக்கணும்னா நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது இல்லையா? அதுதான் த்ரெட்டனிங் அவர் செல்ஸ் வித் டெத்து. அந்த த்ரெட்டன் இல்லாமல் போயிடும். நீ வந்து உயிருக்காக பயப்பட மாட்ட. அப்படி உயிருக்காக பயப்படாத ஒரு நிலைமை ஏற்படும் போது ஒரு நீயும் வந்து ஒரு இயற்கையினோட ஒரு விஷயமா மாறி போயிடுவ அப்படின்னு சொல்கிறாரு. Then perhaps the earth can teach us as when everything seems dead and later proves to be alive. Perhaps the earth can teach us. அப்போ தான் என்ன பண்ணுமா, இந்த நேச்சர், இந்த உலகம் நமக்கு டீச் பண்ணுமா. எதை டீச் பண்ணுன்னா, நீ எவ்ரிதிங் சீம்ஸ் டெட், எல்லாமே உனக்கு என்னவா தோணும், எல்லாமே அமைதியாக இருக்கிற மாதிரி, எல்லாமே அதனுடைய உயிர் போயிட்ட மாதிரி உனக்கு தோணும். அப்படி போயிட்ட மாதிரி, உயிர் போன மாதிரியான அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு நிலைமை உண்டு பண்ணும்போது தான் எது உருவாகணும்னா உண்மையிலேயே லைஃப் உருவாகும். நீ வந்து உயிர் தெழுவ அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி உயிர் தெழுவேன் அப்படின்னு சொன்னால், என்னோடய மைண்டு அப்போ தான் எனக்கு சொல்லும், ஓஹோ இந்த இயற்கையும் நம்மளும் ஒன்று தான், நம்ம ஒன்றும் பெருசு கிடையாது, இந்த இயற்கையோட ஒன்றி நம்ம வாழ்ந்தாகணும். இந்த இயற்கையில் ஒரு ஆடு மாடு எப்படியோ, இல்லை ஒரு சிங்கம் புலி எப்படியோ, இல்லை ஒரு பறவை எப்படியோ, அந்த மாதிரி தான் நாமளும் வந்து இந்த வேர்ல்டுனுடைய ஒரு காம்பனண்ட் அப்படின்றது உனக்கு அப்போ தான் தோணும். அப்போ தான் நீ என்ன பண்ணுவ, உனக்கு அந்த நாலேஜே அப்போ தான் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் என்னன்னு சொல்கிறாருன்னா அலைவ், நீ உனக்கு அப்போ தான் உயிர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு கடைசி கப்லெட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நவ் ஐ வில் கவுண்ட் அப் டு 12 அண்ட் யூ கீப் குவயட் அண்ட் ஐ வில் கோ அப்படின்னு சொல்கிறாரு. நவ் ஐ வில் கவுண்ட் அப் டு 12, 12 வரைக்கும் நான் எண்றேன், இப்போது நீ அமைதியாக இரு, நான் போகிறேன் அப்படின்றார். ஏன் இவர் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, பிகாஸ் அவர் வந்து இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்ல போகிறாரு. ஹீ இஸ் அ ப்ராப்பகேட்டர் அப்படின்ற மாதிரி செயல்படுறாரு இந்த போயமில். இவர் வந்து அதை பரப்புறதுக்காக நான் மறுபடியும் வந்து இன்னொரு இடம் தேடி போகிறாரு. நீ வந்து யோசி அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க தான் சொல்கிறாரு, தவிர இதை செய் அதை செய்யின்னு சொல்லலை. இப்போ அவர் சொன்னது எல்லாமே சஜஷன்ஸ் தான், நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுறாரு. இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் நீ வந்து யூ வில் பிகம் அ ரியல் லிவிங் பீயிங் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு உண்மையான லிவிங் பீயிங்காக நீ மாறுவ அப்படின்னு நமக்கு சொல்லிவிட்டு அவர் வந்து அவரோட வேலையை பார்க்க போகிறாரு. சரிங்களா? ஸோ இந்த போயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் போயமோட டோன், தீம்ஸ், மெசேஜ், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் பொயட்டிக் டிவைசஸ் இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். Thank you.